ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ட் யாருன்னா சாய் சூரஜ்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னோட ஸ்கூலில் வந்து ஜூனியர். பட் அமேசிங் டேலண்ட். ரொம்ப வருஷமாக வந்து ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறமா வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு, பைலட் ஃபிலிம்ஸ் இதுக்கெலாம் வந்து சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்காரு. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கிட்டேருந்துலாம் பயங்கரமான அப்ரிசியேஷன்லாம் வாங்கி ஒரு வேறு லெவலான ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு இவரை சொல்லலாம். இன்றைக்கி வந்து அரௌண்ட் டிகேடாக வந்து இன்ஃபேக்ட் டிகேடுக்கு மேலேயே சொல்லலாம் இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு அமேசிங் டேலண்ட் அண்ட் அ கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இன்றைக்கி அவர் வந்து அவரோட ஃபோட்டோகிராஃபி ஜேர்னி அண்ட் ஃபோட்டோகிராஃபி பற்றிலாம் வந்து நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹாய் ப்ரோ. எப்படி? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து ஒரு முன்னாடிலாம் வந்து ஃபோட்டோகிராஃபினா என்ன, ஒரு ஸ்டுடியோக்கு போகணும், போய் அவங்க ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க, இப்படிதான் பண்ணணும், இதுக்கு மேல வந்து அவங்கள்ட்ட ஆப்ஷன்ஸும் இருக்காது, கேமராவும் ஸ்டாட்டிக்கா வைக்க முடியும், அவ்வளவுதான் இல்லையா? பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. நீ என்ன வேணா பண்ணு, நான் எடுத்துக்கிறேன், நீ என்ன வந்துட்டு இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி இருக்கு. சோ எது பெட்டர்னு யூ ஃபீல்? பழைய மெத்தட்ஸே பெட்டரா இல்ல இப்ப இருக்கிற மெத்தட்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ன்றதுனால பெட்டரா? இல்ல ஆக்சுவலி இந்த ஹியூமன்ஸ் எவால்வ் ஆகிற மாதிரி போட்டோகிராஃபி எவால்வ் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு நம்மளுக்கு பிலிம் ரோல் தான் இருக்கும். ஒரு ரோலுக்கு 36 போட்டோ தான் எடுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த ஸ்டாட்டிக்கா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் பேக்ரவுண்ட் இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் இருக்கிறதுனால ஃபுல்லா வந்துட்டு ஒரு வெட்டிங் இப்ப போனாலே வந்துட்டு 4000 போட்டோ 5000 போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு அதுல இருக்கிறதுலே 200 போட்டோ பெஸ்டா இருக்கிறத வச்சு பண்றாங்க. அதுல ஒரு 10 போட்டோ மார்க்கெட் பண்றாங்க. அது தனி இது. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபர் 5 ரோல் தான் அப்படின்னு. கல்யாணத்துக்கு நீங்க பேச போனாலே ரிசப்ஷனா 5 ரோல் ரோலுக்கு 4000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்படியே அந்த 5 போட்டோ அந்த ரோல் எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ஆப்ஷன் மாறுறதுனால நம்ம எவால்வ் ஆயிட்டு இருக்குதான் பெஸ்ட்ன்ற மாதிரி தோணுது. ஓகே. சோ போட்டோகிராஃபிங்கிறது வந்து எந்த ஏஜ்ல உங்களுக்கு வந்துச்சு நமக்கு நல்ல போட்டோ எடுக்க வருதா அப்படின்ட்டு தோண ஆரம்பிச்சு? ஆக்சுவலி 12th முடிச்சனே ப்ரோ, கசின் ஒருத்தர் கேமரா வீட்டுல விட்டு போயிட்டாரு. அதை எடுத்துட்டு போயிட்டு மொட்டை மாடியில வந்துட்டு சும்மா காக்கா, குருவி, அணில் சாப்பாடுற சாப்பாடு, அந்த காக்காய்க்கு வச்ச சாதம், அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு இருந்தேன் போட்டோ. அதை பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நல்லாதான் போட்டோ எடுக்கிறியா, இதே நீ ஒரு கரியரா இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லி வீட்டுல பேசி அப்புறம் அப்படியே போட்டோகிராஃபிய மெயின் ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போனதும். ஓகே. வீட்டுல அப்போ என்ன சொன்னாங்க? என்னடா இதுல எல்லாம் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிருப்பாங்களே ஒரு கேள்வி. இல்ல ஆக்சுவலி அப்பா நல்லா சப்போர்ட்டிவ் தான். கேட்கும் போது ஓகே இந்த மாதிரி மயிலாப்பூர்ல ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, ஜாயின் பண்ணோம் அப்படின்னோடனே எதுவுமே செகண்ட் வேர்டே இல்ல, சரி வா போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டாரு. அதெல்லாம் ஒரு வீட்டுல எனக்கு ஒரு டிராபேக்கா இருந்தது இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு. ஓகே. சோ இந்த இது வந்து ஒரு 12th அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சினிமாட்டோகிராஃபியும் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? சினிமாட்டோகிராஃபியும் ஒரு சில படங்களுக்கு, ஷார்ட் பிலிம்ஸ்க்கு, அந்த மாதிரி படங்களுக்கும் பண்ணிட்டு இருந்த போது வாட் டிட் யூ ஃபைண்ட் அந்த ஷிஃப்ட்? எது ஃபர்ஸ்ட், போட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் வந்துச்சா சினிமாட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் வந்துச்சா? போட்டோகிராஃபி தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சு, ஒரு எல்லாமே ஒரு இன்சிடென்ட்ல தான் கத்துக்கிற மாதிரி. இப்போ திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு போட்டோகிராஃபி நல்லா தானே பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு, நான் போட்டோ எடுத்துட்டே இருந்தேன். எனக்கு ஒரு வெட்டிங்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு புக் பண்ண வீடியோகிராஃபர் வர முடியல. அப்போ வந்துட்டு ஒரு போட்டோகிராஃபர் தான் அவைலபிளா இருந்தாரு. சோ அப்போ வந்து நான் வீடியோ எடுக்க கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர்ல பேசிக்ஸை கத்துட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணதான் அந்த சினிமாட்டோகிராஃபி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். லைட்டிங்ஸ் இப்போ வந்து டிஜிட்டல் வந்ததுனால போட்டோகிராஃபியும் சினிமாட்டோகிராஃபியும் ஒன்னாயிடுச்சு. இப்ப எல்லாமே இந்த டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி மாதிரி மூவிங்ல இருந்தா சினிமாட்டோகிராஃபி, ஸ்டில்லா இருந்தா போட்டோகிராஃபி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களே தவிர அப்போ இருந்த மாதிரி பிலிம் ரோல் வந்துட்டு ஃபீட்ல மெஷர் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாதனால இப்போ நல்ல அட்வான்டேஜ் டிஜிட்டல்னால. ஓகே. சோ நம்ம போட்டோ எடுக்க ஆரம்பிச்ச புதுசுல வந்து ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், ஒரு வர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் சொல்ல முடியாது, ஒரு வர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அப்படி கூட சொல்லலாம், அது ஞாபகம் இருக்கா? போட்டோகிராஃபி வந்துட்டு எனக்கு ஒரு டைம் மெமரி கார்டு ஒன்று வந்துட்டு ஈவெண்ட் முடிச்சுட்டு வரும்போதே கரெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்னதான் நம்ம டேட்டா ரெக்கவர் பண்ணாலும் கேபி சைஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஆல்பம் போட முடியல. அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்டா இருக்கு. ஓகே. இல்ல யாராவது ஒரு கஸ்டமரோ ஒரு ஃப்ரெண்டோ வந்து சூப்பர் போட்டோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கா? இல்லைன்னா மோசமான ஒரு என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ நல்லா பண்ணுவேன்னு நினைச்சா இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்கல்ல? பெஸ்டாவும் ஓகே, எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இருக்காங்க தவிர யாரும் இந்த மாதிரி இருந்து சொன்னது இல்ல. தெரியல. காட்ஸ் கிரேஸ் இன்னும் எதுவும் சொன்னது இல்ல என்கிட்ட யாரும். சப்போஸ் நம்ம சொல்லிடுறேன் சாரி. சப்போஸ் நம்ம இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு டிபி எடுக்க போறோம்னு சொல்லிட்டு கிளம்புவோம் தெரியுமா? அப்போதான் வந்துட்டு நான் நல்லா இல்ல எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர ஒரு மெயினா வந்துட்டு ஒரு குறையா சொன்னது இல்ல. ஓகே. சோ
ஒரு ஒரு ஆர்டிக்கல்ல வந்து பாக்யராஜ் சார் கூப்பிட்டு பாராட்டி ஒரு விஷயம் நடந்துச்சுல, அத பத்தி சொல்ல முடியுமா? அது என்ன இன்சிடென்ட், அது எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலி ப்ரோ பையன் சொல்லிட்டு ஒரு படத்துக்கு சினிமாட்டோகிராஃப் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு பாக்யராஜ் சார் கிட்ட படத்தை போட்டு காமிச்சிருக்காரு அந்த படத்தை. அப்போ வந்துட்டு வெறும் 2 சன்கன்னு, ஒரு 5D 2405 லென்ஸ், அவ்வளவுதான். வேற எந்த எக்யூப்மெண்ட் இல்ல, ட்ரைபாட் தான். ஓகே. இப்போ இருக்கிற மாதிரி ஜிம்பலோ ஸ்டெடி கேமோ 4x4 ஃபீட் கோடெக்ஸ் எந்த லைட்டுமே இல்லை. வெறும் 2 ஃபோக்கஸ் லைட்டு, ஒரே ஒரு அசிஸ்டன்ட், ட்ரைபாடு, 5D 2405 லென்ஸ். இதை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னோடனே அவர் என்ன பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்து இது பண்ணாரு. அதுவும் எனக்கு இப்போ 21 இயர்ஸ் நினைக்கிறேன். அது மாதிரி யங்கஸ்ட் சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணாரு வேற. ஓ, சூப்பர் அந்த சூப்பர். படத்துக்கு இது பண்ணது. அது ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம்ல நடந்த இதுதான். நம்ம லோ பட்ஜெட், 0 பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுப்போம். அதுல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க எடுத்துட்டு போய் ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ அந்த அதையே கண்டினியூ பண்ணல. சினிமாட்டோகிராஃபில ஒரு பேர் வந்திருக்கு. ஜென்ரலா ஒரு பாராட்டு கிடைச்ச உடனே நம்ம அதுலயே போகணும்னு ஆசைப்படுவோம்ல, ஏன் அதுக்குள்ள போல ஃபுல் ஃபிளெஜ்ட்? ஆக்சுவலி வந்துட்டு சான்ஸ் கிடைக்கல ஒண்ணு. 2வது 5D அப்படின்னு இருக்கும்போது அவங்க ரெட் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கிற ஃபுல் ஃபிளெஜ் சினிமானா ரெட் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கல, நம்மளுக்கு அவ்வளோ கான்டாக்ட்ஸும் இல்லை. ஸோ எனக்கு ஃபோட்டோகிராஃபி இந்த கான்டாக்ட்ஸ் இருக்கா, அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஜென்ரலா இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்மள வந்து புக் பண்றாங்க அப்படிங்கும்போது சொல்லுவீங்களா இந்த மாதிரி இது இந்த ஈவெண்ட்டுக்கு இது இருந்தா போதும்னு சொல்லுவீங்களா, இல்ல அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுபடி பண்ணி தரது பெட்டரா? ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டுருது எவ்வளவு பேக்ஸ் இருக்காங்க, பட்ஜெட் என்ன, கெஸ்ட் எவ்வளவு பேர் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டுருது. அதுக்கேத்த மாதிரி நம்ம சொல்றது. இல்லைன்னா அவங்களே வந்துட்டு சிலது சொல்லுவாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு சிலது பண்ணி தருவோம். இல்லாட்டி வேணானா நாங்களே சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு மினி ஹாலே 14 ஃபீட் தான் இருக்கும். அதுல ட்ரோன் கேட்பாங்க. ஓகே. அப்போ வந்துட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இல்லங்க இது மாதிரி நீங்க அவுட்டோர்ல லான்ஸ்ல வச்சா நல்லா இருக்கும். இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 ஃபீட், இப்போ ஸ்ரீவாரி மண்டபம்லாம் இருக்குன்னா ஹைட் இருந்தா நல்லா இருக்குங்க. ஒரு மினி ஹால்ல போயிட்டு ட்ரோன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுதான். அதே மாதிரி அடம் பிடிக்கிறவங்களுக்கு? இல்ல பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவோம். பறக்க முடியாது அப்படின்னு. அதே ஜிம்மி ஜிப்பும் கேட்பாங்க. ஓ. அதே மாதிரி சின்ன வயசுல இருக்கும். ஹாலே 8 ஃபீட் தான் இருக்கும் ஹைட். ஆனா 12 ஃபீட் ஜிம்மி ஜிப் போடு அப்படின்பாங்க. தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்னன்னா ஏதோ பெருசா ஒரு கிரேன் மாதிரி இருக்கு, சினிமால யூஸ் பண்ணுவாங்களே, ரிசப்ஷன்ல போடணும் அப்படின்வாங்க. இல்லங்க ஹைட் பத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருது. ஓகே. சோ போட்டோகிராஃபின்றது வந்து இன்னைக்கு டேட்ல வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. போன் எடுத்து போட்டோ எடுத்தா நான் போட்டோகிராஃபர், என்கிட்ட ஒரு சின்ன கேமரா இருக்கு, அதுல இருந்து நான் போட்டோ எடுத்து நான் Facebookல ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் போட்டோகிராஃபர். இது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், இட் இஸ் அ growth ஆஃப் த டெக்னாலஜி. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டோகிராஃபி அப்படின்றதுன்னா வாட் யூ மீன்? பிகாஸ் கிட்டத்தட்ட யூ செட் ஒரு 10-12 வருஷமா யூஆர் டூயிங். அதனால கேக்குறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் கம்பேரிட்டிவ்லி புதுசா வர்றவங்களோட இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால டு யூ சி திஸ் ஆல்சோ ஆஸ் அ போட்டோகிராஃபி, ஆர் இல்ல ப்ராப்பரா எடுக்கிறது பேர் தான் போட்டோகிராஃபின்னு நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலி வந்துட்டு போட்டோகிராஃபி வந்துட்டு இப்போதான் வந்து கேமரா எடுத்து பண்றதுன்னு இல்ல. அப்பவே கவுண்டர் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸ்பேனர் பிடிச்சவங்களாம் மெக்கானிக்ன்றான்ற மாதிரி சொல்ற மாதிரி அப்பவே இருக்கு. ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனா எங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. அவங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் ஹையர் பண்ணல. யாரோ ஒருத்தவங்க வீட்டுல கேமரா இருக்கு, அவங்க வந்து ஒரு 4 போட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். சோ இது அப்போல இருந்தே கேமரா இருக்கு, போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ டிஜிட்டல் வரும்போது, அப்போ பிலிம் ரோல் டெவலப் பண்ணி வரும்போது ஒண்ணு ப்ளீச் ஆயிருக்கலாம், அந்த மாதிரி ஓவர் எக்ஸ்போஸ் ஏதாச்சும் நடந்திருக்கும், ஃபோக்கஸ் இருக்காது, ஏதாச்சும் இருக்கும். இப்போ வந்துட்டு டிஜிட்டல் வரும்போது அவங்களே பெட்டரா எடுக்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவ் தான். ஏன்னா ஆர்டிஸ்ட் மாதிரி தான். இப்போ எல்லாருமே ப்ரொஃபஷனலா வரையவங்களும் இருக்காங்க, வீட்டுல சும்மா வரையவங்க அவங்களோட சூப்பரா வரைவாங்க. சோ அவங்க வந்துட்டு போட்டோகிராஃபி வச்சு மணி பண்ணா ப்ரொஃபஷனல், இல்லன்னா அமைச்சர்னு அவங்களே இது பண்ணிக்கலாம். ஆனா ப்ராப்பரா கத்துக்கிட்டு ப்ரொஃபஷனல் ஆனா பரவாயில்ல. யூடியூப்ல 2 வீடியோ பார்த்துட்டு நானும் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு வரவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. வந்து பார்த்தா ஒரு பேசிக் லைட்டே இருக்காது. அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் ஃபீல்டுல. ஒண்ணுமே இருக்காது. சும்மா ஸ்ட்ரெயிட் ஃபிளாஷ் போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. இல்ல ஒரு மாதிரி ஒரு இதுவாயிட்டு இருக்கும். நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னு வைங்களேன், உடனே பூமர் அப்படின்ருவாங்க. அவங்க யூடியூப்ல வந்துட்டு ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு மதிப்பாங்களே அவங்க. அந்த மாதிரி இல்லாம ப்ராப்பரா ஒரு ஆர்ட்டை கத்துக்கிட்டு வர்றது சும்மா அவங்க எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்ல ப்ரொஃபஷனலா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கத்துக்கிட்டு இது பண்ணா நல்லா இருக்கும். இப்ப செல்போன்ல எல்லாம் ஆட்டோ மோட் வந்துருச்சு. இருந்தாலும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா தெரியும்ல ஆட்டோ மோடு. கரெக்ட். அந்த மாதிரி. கரெக்ட் தான். அந்த போட்டோகிராஃபின்றது வந்து இப்போ பயங்கரமா இவால்வ் ஆயிருக்கு இல்லையா? டே பை டே ஏதோ ஒரு இவல்யூஷன் வந்துட்டே இருக்கு. சோ அதை எப்படி வந்து கோப் பண்றீங்க? பிகாஸ் யூ ஸ்டார்ட் பண்ணும்போது 5Dல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து சொன்ன மாதிரி அப்போ வந்து ட்ரோன் கிடையாது, அந்த ஸ்லைடர் கிடையாது, வெறும் இதை வச்சுதான் போட்டோகிராஃபி பண்ணிருப்போம். இப்போ இவ்வளவு வந்திருந்த போது அது அப்கிரேடேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அதுவும் போட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா காணாம போயிடுவோம்.
ஆக்சுவலி நான் 5Dல ஸ்டார்ட் பண்ணல. நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ண வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஎஸ்எல்ஆர் பாத்தீங்கன்னா நிக்கான்ல 3200Dன்னு ஒரு கேமரா. ஓகே. அது ரொம்ப பேசிக் தான். அது 20,000 தான். அது கிட்டோட வந்துருமே. அதுலதான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா 5D ஸ்டார்ட் பண்ணுது. அப்கிரேஷன் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நான் சொல்றது வந்துட்டு இப்ப வெட்டிங்ஸ்ல இருக்கிறதுனால சொல்றேன். நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம அவுட்புட் வந்துட்டு 4K டிவி மேல இருக்க போகுது இல்ல வீடியோல. இல்ல அப்படின்னா ஒரு இது மாதிரி ஒரு போட்டோகிராஃபினா கூட ஆல்பத்தோட முடிச்சிருவாங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறதுல சின்ன சைஸ் தான் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வரும் 1:1 ரேஷியோ தான் போடுறாங்க. அதுக்கு அப்கிரேஷன் ரொம்ப தேவையில்லை. இருக்கிற கேமராவே ஹை குவாலிட்டியா பிரிண்ட் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா நிக்கான்ல D800ன்னு ஒரு கேமரா இருக்கு. இல்ல ஓகே. 7,200 அதான் 60,000 ருபீஸ் கேமரா தான். அதுலயே ஆல்பம் போட்டாலே சூப்பரா இருக்கும். இப்போ இது ஒரு மோகமாக்கிட்டாங்க. சோனில ஒரு கேமரா இருக்குது, இல்ல இருக்கிறதுலே ஒரு 10 லட்ச ரூபா டிஎஸ்எல்ஆரா அதுதான் பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பிசி ஸ்ராம் சார்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த காலத்து பிலிம்லயே அவ்வளவு சூப்பரா எடுப்பாரு. சோ கேமரான்றது இது இல்ல. அதாவது நான் இது சொல்ற மாதிரி தான் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, உங்க போட்டோ நல்லா இருக்கு, அப்போ நீங்க கேமரா நல்லா வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்ப நீங்க நல்லா சமைக்கிறீங்க, அடுப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான். சோ அப்கிரேஷன்ன்றது வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா அப்டேட் பண்ணிக்கலாமே தவிர சும்மா வந்துருச்சு. இப்ப மொபைல் போன் மாதிரி தான். அடுத்த மாடல் வந்துச்சுன்னா அப்டேட்டா பண்ணிட்டு இருக்கோம். என் போன்ல 4 வருஷம் ஆச்சு வாங்கி. சோ தேவைப்படும் போது அப்கிரேட் ஆகிக்கலாமே தவிர வந்துருச்சுன்னு அப்கிரேட் ஆகுறதெல்லாம் ஒண்ணு இன்கம் வராது, இல்லாட்டி எங்கேயாச்சும் பேங்க் ஆயிட்டு போக வேண்டியது பண்ணிட்டே இருந்தோம். ஓகே. இன்கம்ன்ற ஆஸ்பெக்ட் பத்தி பார்க்கும்போது போட்டோகிராஃபில வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்கன்றதுனால இப்ப நானே ஒரு டிஎஸ்எல்ஆர் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நானே சும்மா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஹரிஷ் போட்டோகிராஃபி அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஒரு 4 பேர் ஈவெண்ட் கொடுப்பான். இப்ப வந்து அப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது வந்து நீங்க வந்து உங்களோடது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, உங்களோட டீம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெருசா இருக்கும் போது நான் ஒரு 3000-4000 ரூபாய்க்கு செஞ்சு தர ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து ஒரு 50,000 1 lakhன்னு சொல்லும் போது குவாலிட்டி ஆப்வியஸா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். பட் ஹவு டு யூ கன்வின்ஸ் த கஸ்டமர்? இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, நான் வந்து சொல்றேன் மாதிரி 4000 ரூபாய்க்கு பண்ணி தந்துடுறேன் உங்களுக்கு கேண்டிட் போட்டோகிராஃபி அப்படின்ட்டு. நீங்க வந்து அதே ஒரு விஷயத்த வந்து ஒரு 10,000 15,000 சொல்லும் போது ஏன்பா அந்த பையன் 4000 ரூபாய்க்கு பண்றேன்றான், நீ 15,000 ரூபாய் சொல்றியே என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்றது தட் யூ ஆர் பெட்டர் அப்படின்னு? டு பி ஆனஸ்ட் நான் கிளைண்ட் கன்வின்ஸே பண்ண மாட்டேன் ப்ரோ. அப்படியே விட்டுருது. அப்படிங்களா நீங்க அவங்கள்ட்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி போயிடுது. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னால தான் அவங்க அப்படி போறாங்க. அதாவது வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா இது ரொம்ப இதுவா பேசல, போஸ்டிங்கா பேசல. ஒரு சிம்பிள் இதுதான். இட்லி வந்துட்டு கைந்தி பவுன்ல 2 ரூபாய்க்கும் கிடைக்கும், சரண பவுன்ல 50 ரூபாய்க்கும் கிடைக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் 500 ரூபாய்க்கும் கிடைக்கும். அவங்களுக்கே அந்த குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும் எது பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு இந்த பட்ஜெட்னு சொல்லிட்டு போறாங்கன்னா போகணும்னு விட்டுணுமே தவிர நம்ம கூப்பிட்டு இது பண்ண முடியாது. அது செல்லிங்ல மார்க்கெட் லெசன் மாதிரி அது. செல்லிங் லெசன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பட்ஜெட்டே நம்மளோட 1 லேக் இருக்காது. அவங்க 40,000 30,000 தான் வச்சிருப்பாங்க. நம்ம என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும் வர முடியாது. சோ ஓகேங்க இந்த மாதிரி என்னோட பட்ஜெட் இவ்வளவுதான், ஆனா இந்த குவாலிட்டி என்னோட குவாலிட்டி இப்படி இருக்கும், இதான் என் பட்ஜெட், ஓகேனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 1 இயர் கிட்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டு பேசாம உங்கள்ட்டே கொடுத்துருக்கலாம், எவ்வளவோ கடன் வாங்கின கல்யாணத்துக்கு ஒரு 60,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும் போட்டோ அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க என்கிட்ட வந்துட்டு. ஓகே. இப்ப நீங்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பண்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிப்பாங்க. கேமராவே செகண்ட் இயர்ல தான் உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இயர்லயே கேமரா வாங்கி வச்சுட்டு விஸ்காம் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு பண்ணி சொதப்பின நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்கிட்ட வந்திருக்கு. ஓகே. சோ இப்போ இன்னொருத்தர் எடுத்த ஒரு ப்ராஜெக்டோ இல்லைன்னா ஒரு விஷயமோ கரெக்ஷனுக்கோ இல்லைன்னா ரீவர்க்குக்கோ அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? நிறைய வருது ப்ரோ. ஆனா நான் எடுக்கிறது இல்ல. அது எத்திக்ஸா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் பண்றது இல்ல. நிறைய பேர் கேட்டு தான் இருக்காங்க. அதனால இப்ப சில பேர்லாம் என்ன பண்றாங்க, போட்டோகிராஃபர்ஸ் டிசைன் எல்லாம் பண்ண தெரியாது, வெறும் போட்டோ எடுத்துறாங்க, லைட் ரூம்ல ப்ரீசெட் வச்சு ஒர்க் பண்ணி கொடுத்துறாங்க, ஆல்பம் எல்லாம் போட தெரியாது. சோ என்ன பண்றாங்க, நீங்க வெளில கொடுத்து ஆல்பம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு இப்போ தெரியாது, ஃபைனலா வந்துட்டு அவுட்புட் கொடுத்தனே ஆல்பம்னு கேட்கும்போது அதெல்லாம் நாங்க பேசவே இல்லையே அப்படின்றாங்க. அப்போதான் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியா இருக்கு. ஓகே. சோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு இருப்பாங்க இல்லையா, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னா இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து நம்ம ஃப்ரெண்டுன்ற உரிமையில தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் ஃப்ரெண்டுன்ற உரிமையில வந்து எனக்காக இதை ஃப்ரீயா பண்ணி கொடு, எனக்காக இதை வந்து கம்மி ரேட்ல பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசும்போது ஹவு டு யூ ஃபீல்? பிகாஸ் ஏன்னா இதுல வந்து ஒரு டீமா இருப்பீங்க. டீம்ல இருக்கிறவங்களுக்கு இவன் ஃப்ரெண்டா இவன் வந்து ரிலேட்டிவாங்கிறது மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு அன்னைக்கு பேமெண்ட் வரணுங்கிறது தான் மேட்டர் ஒர்க் பண்றதுக்கு. சோ இதுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணும் போதோ இல்லைன்னா வில் யூ காம்ப்ரமைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? என் ஃப்ரெண்டுன்றதுனால நான் வந்து பாதி ரேட்டுக்கு பண்றது அப்படிலாம் இருக்கும். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வெட்டிங்ல வந்துட்டு என்கிட்ட அவ்வளவா ஃப்ரீயா பண்ணி தரதுலாம் கேட்டது இல்ல. நான் என்னோட கொட்டேஷன் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு வெளில வாங்குற ரேட் உனக்கா வேணா ஒரு 10,000 ருபீஸ் குறைச்சிக்கலாம், மத்தபடி நல்லா
பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்களுக்கும் தெரியுது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிராவல் என் கூட பண்ணும்போது ஓகே நான் மட்டும் போட்டோகிராஃபினா வீடியோகிராஃபி இருப்பாங்க, எடிட்டிங் இருப்பாங்க, டிசைனிங் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு புரியுதுனால நான் பேசிடுது உனக்காக இந்த ரேட்ல பண்ண முடியுமே தவிர ஃப்ரீயா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பொண்ணு வீட்டுல பாத்துட்டேன்பாங்க, பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுல போட்டோகிராஃபர் பாத்துட்டாரு, மாப்பிள்ளையோட பெஸ்ட் ஃப்ரெண்டு போட்டோகிராஃபர் தானா, பொண்ணோட கசினே போட்டோகிராஃபர் தான்ருவாங்க, அதனால பாதி கேஸ் முடிஞ்சிச்சு அதுலயே. பேலன்ஸ் வந்துட்டு இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தருதுதான். ஓகே.